காட்டுக்குள்ளையா? பழைய கோயில் அது? சமாதி. சமாதியா? சமாதி. அது இங்கே வேணாம் கட்டியிருக்கேன். அப்படியா? அந்த பக்கமாக பாருங்க, பழைய 2 கோயில் இருக்குதுங்க. இது எதிர்பார்க்கவே இல்லையே நான். இது யாரு? செல்லமுத்து அவரோட சமாதி. கீரிமலை அப்படிங்கிற ஊரை தான் அங்கே சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு நல்ல பழமாக நீங்களே கொடுங்க. பழத்திருக்குமா? இப்போ சாப்பிடலாமா? பன்னாலை பொன்னாலை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பழைய வீடுங்க. இதோ உள்ள யாரோட வீடுன்னு தெரியல. தெரியுதா? மக்களே, நம்ம கீரிமலை அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோங்க. அப்படியே கோவில் அங்கே இருக்கா, அதுக்கு பக்கத்துலேயே இந்த கேணி இருக்குது. இந்த பக்கமும் ஒரு 10 அடி கூட கிடையாது, இவ்வளோதாங்க. இதோ பாருங்க, இந்த பஸ்ஸு தாங்க எல்லா இடத்துலையுமே. ஈழத்து சித்தர், யாழ்ப்பாணத்து சித்தர், மாவிட்டபுரம் கந்தசுவாமி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் யாழ்ப்பாணத்துலேருந்து சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் கீரிமலை அப்படிங்கிற ஊரை தான் அங்கே சுற்றி பார்க்க போகிறோம். ஊர் பேரை கேட்டவனுக்கே உங்களுக்கு 2 விஷயம் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் இருக்குது, நகுலேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கேணி கூட இருக்குது, அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குதாங்க. ஒரு சின்ன புதர் காடு இருக்குதான். இதோ இங்கெல்லாம் பெரிய காடுகள் கிடையாது இல்லையா, இந்த மாதிரி செடிகள் நிரம்பிய புதர் காடுகள் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே அந்த நகுலேஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குதான். சின்னதாக ஒரு லிங்கம் வச்சுருக்கிறாங்களாம். அதையும் இந்த வீடியோவில் சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். போலாமா? நான் அப்படியே மாவிட்டபுரம் வழியாக கீரிமலை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு அழகான ஆலமரத்துக்கு கீழே ஒரு பழைய கோயில் இருக்குது. உள்ள நிறைய சுவாமி சிலைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. பிள்ளையார் கோவில் அப்படின்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள், ஒரு அமைதியான சூழலில் ஒரு குட்டியான கோவில். இந்த பக்கமாக உடைந்த நிலையில் வீடுகள் இருக்குதுங்க. தெரியுதா? அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த கீரிமலை பகுதியில் கூட நிறைய காணிகள் இராணுவத்தினுடைய பிடியில் இருந்துச்சுங்க. இதோ இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே உடைந்த நிலையில், கைவிடப்பட்ட நிலையில் நிறைய வீடுகள் இருக்குது. மக்களே, நம்ம கீரிமலை அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோங்க. இதுதான் கீரிமலை பஸ் தரிப்பு நிலையம், பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சும்மா போய் பார்க்கலாமா? உள்ளே என்ன தான் இருக்க போகுது? அந்த பக்கமாக ஒரு கடை இருக்குது. அழகான ஒரு தமிழ் பேர் போட்டிருக்கிறாங்க, உணவே மருந்து அப்படின்னு போட்டிருக்காங்கங்க. சூப்பரில். இதோ பாருங்கள், நான் யாழ்ப்பாணம் டவுன் சுற்றி காட்டும்போது இந்த மாதிரி சின்ன இசூசு ஜேர்னி பஸ்லாம் காட்டியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரியான பஸ்ஸு தாங்க அதிகமாக இந்த கீரிமலை மாதிரியான சின்ன சின்ன ஊர்களுக்கு வருது. இதோ பாருங்கள், உணவே மருந்து அந்த கடை பேர். அருமையான தமிழ் பேர். இதோ இந்த பக்கமாக தான் கோயிலோட முகப்பு வாயில், கோயிலோட என்ட்ரன்ஸ் இருக்குது. கிராமத்து சமையல் அழகாக தமிழ்லேயே வச்சுருக்கிறாங்க. நம்ம யாழ்ப்பாணத்தில் எங்கே பார்த்தாலுமே எல்லா பெயர் பலகைகளும் தமிழில் தான் இருக்கும். இதோ பாருங்கள், இந்த பஸ்ஸு தாங்க எல்லா இடத்துலையுமே. பழைய ஜப்பான் வண்டி, ஆனால் இது 2026. இப்போயுமே கூட அதை அருமையாக பராமரித்து ஓட்டிகிட்ருக்குறாங்க. உள்ளே போய் பார்க்கலாமா? கோயிலை பற்றி நிறைய வரலாறுகள் இருக்குதுங்க. எல்லாத்தையுமே நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் கோயிலோட பிரதான கோபுரம். பாருங்கள், பெயிண்டிங்கே வித்தியாசமாக இருக்குல்ல. நம்ம மற்ற கோயில்கள் எல்லாம் வித்தியாசமான கலர்ஃபுல்லான பெயிண்டிங் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரே கலர் தான், இந்த லைட்டு எல்லோ மாதிரி, இளம் மஞ்சளாக. அதில் வந்து இருக்கிற சிலைகளை செம்மஞ்சள் நிறத்தில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது இலங்கையில் மிக முக்கியமான ஒரு கோயிலுங்க. இலங்கையை சுற்றி பஞ்ச ஈச்சரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரதான கோயில்கள் இருக்குது. அதில் ஒரு கோயில் தான் இந்த கோவில். பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இப்போ டைம் வந்து 3 மணி. ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்கள் மேலங்கியுடன் உள்ளே செல்ல வேண்டாம். நல்லூர் கோயிலில் மாதிரி இங்கேயுமே ஆண்கள் மேலாடையோடு உள்ளே போக முடியாது, சட்டை இல்லாமல் தான் உள்ளே போகணும். இதுதான் பழைய கோயில்னு நினைக்கிறேங்க. முன்னாடி கட்டியிருக்கிற இந்த பிரம்மாண்டமான கோபுரம் இப்போ புதுசாக கட்டினது தான். இதுக்கப்புறமா தான் பழைய கோயில் இருக்குது. கோயிலை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கமாக வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் இருக்குதுங்க. பன்னாலை பொன்னாலை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. 2 ஒரே மாதிரி இருக்குதுல்ல, ஆனால் வேறு வேறு ஊர். இந்த பக்கமாக பன்னாலை, இந்த பக்கமாக பொன்னாலை அப்படின்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பழைய மடம் இருக்குதுங்க. பக்த அடியார்கள் இந்த கோயிலை தரிசனம் பண்ண வரும்போது அந்த காலத்தில் ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு மடம். இந்த இடத்துல அழகாக வரலாறு போட்டிருக்கிறாங்க. கீரிமலை பிரதேசத்தில் 13 மடங்கள் காணப்பட்டன. இந்த மடத்தோட பேர் சிராப்பர் மடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டினவர் சுப்பிரமணியம் கதிரவேல் 1870ஆம் ஆண்டு கட்டியிருக்கிறாங்க. அவர் வந்து சிராப்பர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்தாராம். அந்த காலத்தில் அது ஒரு பெரிய பதவி போல் இருக்குது.
அவர் தான் அங்கே கட்டியிருக்கிறாரு. உள்ளே நிறைய விஷயங்கள் இருந்திருக்குது. இப்போ வந்து சுற்றி வேலி போட்டு இப்படியே பாதுகாத்து வச்சுருந்துருக்குறாங்க. நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிற ஒரு விஷயந்தான், இது உடையிறதுக்கு முன்னுக்கே பாதுகாத்துருந்தா இன்றைக்கி சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் உடைஞ்சதுக்கப்புறமா பாதுகாத்து எந்த ஒரு பயனுமே கிடையாது. இதோ பாருங்கள், இதுதான் சிராப்பர் மடம். கோவிலை தரிசிக்க வர பக்த அடியார்கள்லாம் தங்குறதுக்கான ஒரு மடம். முன்னாடியே இருக்கிற இந்த ஒரு கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு விஷயங்கள் எல்லாம் சிலைகளாக அப்படியே செதுக்கி வச்சுருக்கிறாங்க. அழகாக இருக்குது இல்லை? உள்ளே வந்து அறைகள் இருந்திருக்குது, ஒரு பொது மண்டபம் மாதிரி இருந்திருக்குது. அப்புறமா தண்ணீர் பந்தல், இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே தண்ணீர் பந்தலாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் உள்ள அறைகள் எல்லாம் கட்டி தங்குறதுக்கான ஒரு விடுதியாக கூட மாற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரி வைத்தியலிங்கம் மடம் அப்படின்னு கூட இன்னொரு மடம் இருந்திருக்குதுங்க. அந்த பக்கமாக தான் பீச் இருக்குது. இப்போ அப்படியே உள்ளே போகலாம். பொன்னாலை, இந்த பக்கமாக போனால் ஒரு 9 கிலோமீட்டரில் பொன்னாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது போல். மாதகல் அப்படின்னு கூட போட்டிருக்கிறாங்க. தம்பக்கோலப்பட்டினம், சிங்களவர்களோட வரலாறில் ஒரு முக்கியமான இடம் ஜம்புகோலப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேருந்து சங்கமித்தை வெள்ளரசு மர கிளையை வந்து அந்த வழியால் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட அவங்களுடைய வரலாறில் சொல்லியிருப்பாங்க. மாதகல் இந்த பக்கமாக போகணும். அங்கே ஜம்புகோலப்பட்டினம் போகிற வழின்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கமாக போனோம்னா கீரிமலை கேணி பார்க்கலாம். இந்த பாருங்கள், உள்ளே போகலாமா? இங்கே சின்ன சின்னதாக கடைகள் இருக்குது. நம்ம கேணியை பார்த்துட்டு வரும்போது பார்க்கலாம். சிவபூமி யாத்திரிகர் மடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கூட ஒரு மடம் இருக்குது. ஆனால் இது இந்த காலத்தில் கட்டினதான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சிராப்பர் மடம் 1870, கிட்டத்தட்ட 100 வருஷத்தையும் தாண்டி இன்னுமே அது நிற்கிது. இது இருக்குது பாருங்கள், சிவபூமி மடம், சிவபூமி பாடசாலை முதியோர் இல்லம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கமாக வெஹிக்கிள் பார்க் இருக்குது. நம்ம காரை நான் அங்கே தான் போட்டு வந்திருக்கிறேன். அப்படியே உள்ளே போயிட்டு கீரிமலை கேணியை பார்க்கலாம். இது ஒரு புனித பகுதி, மாமிசங்கள் போதை பாவனைகள் தடை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதோ பாருங்கள், இதுதாங்க சிவபூமி மடம் முதியோர் இல்லம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து முதியோர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இந்த இடத்துல கூட ஒரு கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவில். இந்த ஏரியா ஃபுல்லாகவே கோவில் தாங்க இருக்கும். முக்கியமாக நம்ம அந்த காட்டுக்குள்ளே அந்த புதர்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற சிவன் ஆலயத்தை பார்க்கணும். பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கமாக தான் அங்கே கேணி இருக்குது. இங்கே 2 கேணி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஆண்கள் குளிக்கிறதுக்கு, இன்னொன்று பெண்கள் குளிக்கிறதுக்கு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. நன்னீர் குளியலறை. கேணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது நன்னீர் கேணி தானே, பக்கத்துலேயே வந்து கடல் இருக்குது. ஆனால் இது வந்து சுத்தமான நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு நீர் கிடையாது, நன்னீர் தான். அதுக்கு ஒரு பெரிய வரலாறே வச்சுருக்காங்க. ஏன்னா கடல் பக்கத்தில் எப்படி இந்த மாதிரி நன்னீர் இருக்கும், நம்ப முடியல. இதை பாருங்கள், கடல். இங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பருத்தித்துறை பக்கமாக புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது இல்லையா, அந்த ஊருக்கு பக்கத்தில் நிலாவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் இருக்குது. அங்கே ஒரு ஆழம் தெரியாத கிணறு இருக்குதுங்க, ஒரு நன்னீர் ஊற்று கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிணத்துலேருந்து இங்கே டைரெக்டாக ஒரு தொடர்பு இருக்குதான், நிலக்கீழ் நீர். அதாவது அடியில் அண்டர் கிரவுண்டில் ஒரு வழி இருக்குதான், அங்கேருந்து தான் இங்கே நீர் வருது. அதனால தான் இது நன்னீராக இருக்குது அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை. பாருங்கள், சூப்பரான ஒரு கேணி. அவ்வளோ ஆழம்லாம் கிடையாது, சின்ன பசங்க கூட உள்ளே இறங்கி குளிக்கலாம். அப்படியே கோவில் அங்கே இருக்கா, அதுக்கு பக்கத்துலேயே இந்த கேணி இருக்குது. இந்த பக்கமும் ஒரு 10 அடி கூட கிடையாது, இவ்வளோ தாங்க. கடலோட இந்த ஒரு நிலப்பரப்பு தான் ஜாயினில் இருக்குது. ஆனால் அது நன்னீர், இது உவர் நீர், உப்பு நீர். எப்படி சாத்தியம்னா எனக்கு தெரியல. இது இந்திய பெருங்கடல். ஐயா வணக்கம். அந்த ஒரு லிங்க கோயில் இங்கே எங்கேயோ இருக்குதாம், அது எங்கே இருக்குது? ஒரு லிங்கம், சிவன் கோயில், ஆதிலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாமே போகலாம். அதுவும் லிங்கம் தான் இருக்குது, பெரிய உள்ளுக்குள்ளே ஏதோ அம்மன் கோயில் பக்கத்தில் காட்டுக்குள்ளையா? பழைய கோயில் அது? அது சமாதி. சமாதியா? சரியம்மா சமாதி, அது லிங்கம் எல்லாம் காட்டியிருக்கேன். அப்படியா? பார்த்தோண்ணா. சரி, ஓகே, நன்றி. அது சமாதியாங்க, லிங்கம் கட்டியிருக்கிறாங்களாம். இங்கே கூட ஒரு கோயில் இருக்குது, அதுவும் லிங்கமாக தான் இருக்குது. இருங்க, நம்ம இதை பார்த்துட்டு வந்துடலாம். சமாதியா அது? ஆனால் மேப்பில் வந்து ஆதிலிங்க சிவன் கோயில் அப்படின்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. சரி வாங்க, நம்ம போயே பார்த்துடலாம். ஆனால் எங்கேயோ சின்னதாக ஒரு வழி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. நடந்து போயிட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பழைய வீடுங்க, இதோ உள்ள யாரோட வீடுன்னு தெரியல, தெரியுதா? அப்படியே ஃபுல்லாக இந்த புதர்களால் மூடி கிடக்குது. சுற்றி மதில் கட்டியிருக்காங்க, ஆனால் உள்ளே வந்து எதுவுமே தெரியல, வீட்டு கூரை மட்டும்தான் தெரியுது. யாரோட வீடுன்னு தெரியல. இங்கே பாருங்க, அப்படியே உள்ளே வர வழியிலே இருக்குது. இந்த பக்கமாக தான் போகணுமா?
மக்களே ஒரு வழியாக இந்த கோவிலை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு பக்கமாக எங்கேயோ தாங்க அந்த லிங்கம் இருக்குது. அப்படி கடலோரமாக இருக்குதா, அந்த பக்கமாக தான் நம்ம அந்த கீரிமலை கேணியை பார்த்தோம். அதுலேருந்து கடலோரமாக நடந்து வந்தாலும் இங்கே வந்துடலாம். இதோ பாருங்கள், ஏதோ பழமையான ஒரு இடத்துக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு அனுபவம். இது என்னது, மடம்னு நினைக்கிறேன். குழந்தைவேல் சுவாமிகள் சிவாலயம். ஓ, இது கோவில். அருளம்பல சித்தர் சமாதியா? ஓ, இங்கே சமாதி இருக்கா? ஓ, குழந்தைவேல் சித்தர். இருங்க, நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அருளம்பலம் சுவாமிகள் மடாலயம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு மடம் இருக்குது. ஈழத்து சித்தராங்க அவர். இவரை பற்றி ஏதாவது வரலாறுகள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பழைய மடம் இந்த இடத்துல இருக்குது. இங்கே அருளம்பலம் சுவாமிகள் சித்தர் சமாதியா? வாவ், எதிர்பார்க்கல. இங்கே தான் வந்து அந்த சித்தரோட சமாதியே இருக்குது. அந்த ஐயா கூட ஏதோ சடையம்மாள் சமாதின்னு சொன்னாங்க. ஒருவேளை அவங்களும் சித்தராக இருப்பாங்களோ? இதோ பாருங்க, வண்ணார்பண்ணை அருளம்பல அடிகள் அப்படின்னு உள்ளே போட்டிருக்கிறாங்க. ஈழத்து சித்தர், யாழ்ப்பாணத்து சித்தர். எதிர்பார்க்காத ஒரு அனுபவம். நான் இப்போ தான் வந்து வாழ்க்கையில் முதல்ல ஒரு சித்தரோட சமாதியை பார்க்குறேன். இதுக்கு முதல்ல எங்கேயுமே பார்த்தது கிடையாதுங்க. இந்த பக்கமாக அப்படி பழைய கோயில்கள், அங்கங்கே சின்ன சின்னதாக சிவலிங்கங்கள் இருக்க மாதிரி தெரியுது. உள்ளே போய் பார்க்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா மேப்பில் கிடையாது. இந்த இடம் பற்றி நான் ஆன்லைனில் தட்டி பார்த்தேன், எந்த ஒரு தகவலுமே வரல. நானாக உள்ளே நுழைஞ்சிட்டேன். சரி வாங்க பார்த்துடலாம், காசா பணமா. இதோ அங்கங்கே சின்ன சின்னதாக சிவலிங்கங்கள் வச்சுருக்காங்க. ஓ, இதுதானா? இதோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது. இதை தான் சமாதின்னு சொன்னாரா? சடையம்மாள் அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலே ஏறி பார்க்கலாமா? இதுதான் நான் உங்களுக்கு காட்ட வந்த ஆதிலிங்கம் கோவில். அருமையான ஒரு இடத்துல இந்த சிவலிங்கத்தை வச்சுருக்குறாங்க. அந்த பக்கமாக பாருங்கள், பழைய 2 கோவில் இருக்குதுங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லையே நான். அதையும் பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஏற வேண்டாம், ஏன்னா இங்கே சிவலிங்கம் இருக்குது. வாவ், அப்படியே கடல் ஓரமாக இந்த இடம் இருக்குதுங்க. கீரிமலைக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு கோயிலையும் கேணியையும் மட்டும் பார்க்காம அப்படியே கொஞ்சம் உள்ளே நடந்து வாங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இதை பாருங்கள், பழைய சிவலிங்கம் தான் இது. இப்போ பண்ணதெல்லாம் கிடையாது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண சிவலிங்கம். ஆனால் இதுக்குள்ளே நடந்து போகிறது சேஃபானு தெரியல. நான் வேறு அங்கேயே ஸ்லிப்பரை செருப்பை கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். இது பாருங்கள், அப்படியே ஒரு 10-15 இடத்துல இந்த சிவலிங்கம் இருக்குது. ஒருவேளை இது எல்லாமே சமாதியா? அப்படிதானோ? ஆமாங்க, இது எல்லாமே சமாதி தான். நான் வேறு உள்ளே நடந்து வந்துட்டுருக்கிறேன். பரவாயில்ல, சிவன் இருக்கிறாருல்ல. அந்த காலத்தில் சித்தர்கள், அதுக்கப்புறமா அந்த ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்டவங்க இறந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி சமாதி கட்டி அதுக்கு மேலே ஒரு சிவலிங்கத்தை வச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன்னா? இது என்னது, வைத்திலிங்கம். ஓ, அப்போ இது ஒரு சமாதி, அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. கோவில் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க சமாதியை. இது யார்? செல்லமுத்து, அவரோட சமாதி உள்ள சிவலிங்கம். இதோ இங்கெல்லாம் இருக்குதுங்க. இது எல்லாமே ஃபுல்லாக சமாதியாக தான் இருக்குது. நான் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன். அங்கங்கே முள் வேற குத்துது. சரி வாங்க, வெளியில் கிளம்பிடலாம். இப்படி ஒரு பேரில் கோயிலே இல்லைன்னு மக்கள் சொல்கிறப்பே நான் யோசிச்சிருக்கணும். பரவாயில்ல, எல்லாம் புது அனுபவம் தானே. இப்போ அப்படியே வெளியில் போயிடலாமா? இங்கே ஏதோ நேர்த்தி கடல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ அருமையாக காற்று வீசிட்டு இருக்குது. கடலோரமாக இருக்குமா, அதனால் சூப்பராக காற்று வீசுது. இதோ அங்கே கூட ஒரு சமாதி இருக்குது பெருசாக. ஒரு சித்தரோட சமாதியே நம்ம இந்த பக்கமாக பார்த்துட்டோம். குழந்தைவேல் சித்தர், அவரோட சமாதி தான் இது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். மடம் வந்து இப்போ தொழிற்பாட்டில் இல்லை, அங்கே யாருமே கிடையாது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு மடம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அந்த சிவபூமி மடம் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே பழைய மடங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருது. குழந்தைவேல் சுவாமிகள் சிவாலயம், அப்போ இதுதாங்க அவரோட
சமாதி உள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் எப்போ இறந்துருக்காரு? 1909 100 வருஷத்துக்கும் அதிகம். இவர் 1925 101 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த பக்கமாக தான் கீரிமலை நகுலேஸ்வரம் கோயில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து வந்துட்டு அப்படி இடது பக்கமாக திரும்பினீங்கன்னா அந்த அம்மன் கோவில் சமாதி அதெல்லாம் பார்த்துடலாம். பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு இன்னொரு இடது பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பெரிய ஹைவே எக்ஸ்பிரஸ்வே மாதிரி 4 லேண்டில் ஒரு ரோடு இருக்குதா. நேராக அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை ஜனாதிபதி ஜாஃப்னா வந்து தங்குறதுக்கான வாசஸ்தலம் இருக்குதுங்க. அவரோட வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மகிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தங்குமிடம். இதோ தெரியுதா? எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கானுங்க பாருங்கள். அப்படியே இந்த ஜனாதிபதி மாளிகைக்கு போகிற வழியில் 2 பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா காணிகள் இருக்குதுல்ல, இதெல்லாம் மக்களோட காணிகள் தான். ஒரு காலத்தில் இராணுவத்தினுடைய பிடியில் இருந்துச்சு, இப்போ மக்களுக்காக விடுவிச்சுட்டாங்க. காணிகளோட நிலைமை இப்படி தாங்க இருக்குது. அங்கே வீடுகள் இருக்க காணியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இந்த பக்கமாக இருக்கிற காணியில் மிதிவெடிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகற்ற வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லாம் அகற்றி முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ மக்கள் யாரும் கிடையாது, எடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதை பாருங்கள். ஆனால் காணிகள் இன்னும் இப்படி தான் கிடக்குது. மக்கள் இங்கே கூடி வந்த மாதிரி எனக்கு தெரியல. இங்கே இருந்த இந்த வீடுகளை கொஞ்சம் கொஞ்சம் திருத்திருக்காங்க போல். இதோ தெரியுதா? ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யாழ்ப்பாணம் வந்தப்போ இது சம்மந்தமாலாம் நான் வீடியோ பண்ணியிருந்தேன். ஆமாங்க, இங்கே அந்த மிதிவெடி அகற்ற வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குதுங்க. கோயில் கட்டடமே கோபுரமே லிங்கமாக தான் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே இன்னொரு லிங்கம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்க. ஒரு வித்தியாசமான கட்டடக்கலை. எப்படி யோசிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வேறு எங்கேயாவது இருக்குதா? நீங்கள் இருக்கிற ஊரில் இந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மாம்பழம் என்ன விலை? கிலோ 800 ரூபாயா? என்ன வகை இது? என்ன இனம்? என்ன மாம்பழம் இது? சேரையா? வித்தியாசமான பேராக இருக்குது. ஒரு நல்ல பழமாக நீங்களே கொடுங்க. பழத்திருக்குமா? இப்போ சாப்பிட்லாமா? நல்ல பழம் தானே இது? ஆமாம், கொண்டு போக. எந்த ஊர்லேருந்து கொண்டு வரீங்க இது? அதான் யாழ்ப்பாணத்தில் எந்த ஊர்? அப்படியா? இந்த ஊரோட பேரே பாருங்களேன், கீரி மலை. ஏன் இந்த கீரி அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா, இந்த கோயில் இருக்குது இல்லையா, நகுலேஸ்வரம் கோயிலுக்கு 2 வரலாறு இருக்குதுங்க. 2 தனித்தனியாக கதைகள் இருக்குது. முதலாவதாக ஒரு துறவியோட, ஒரு முனிவரோட கதைங்க. இங்கே வந்து ஒரு முனிவர் ஒரு பாறைக்கடியில் கடுமையான தவம் இருந்திருக்கிறாருங்க. இங்கே எங்கேயோ காட்டுக்குள்ளே இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தவத்தின் காரணமாக அவரோட முகம் அப்படியே சுருங்கி கீரி மாதிரி ஒரு வடிவத்துக்கு வந்துருச்சாங்க. அவர் ஒரு காலத்தில் இங்கே இருக்கிற இந்த கேணி, நன்னீர் கேணி இருக்கு இல்லையா நகுலேஸ்வரம் பக்கத்தில், அந்த கேணியில் போயிட்டு குளிச்சிருக்காரு, நீராடி இருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட முகம் அப்படியே பொலிவா மாறி இளம் தோற்றத்துக்கு வந்துருச்சான். அவர் தான் முதல்ல ஒரு கோயிலை சின்னதாக ஒரு சிவலிங்கத்தை வச்சு உருவாக்கியிருக்காரு. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வந்து இப்போ இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான நகுலேஸ்வரமாக மாறி இருக்குது. அதுக்கப்புறமா 2வதா ஒரு சோழ இளவரசியோட கதை. ஒரு இந்தியாவை சேர்ந்த இளவரசி, அவங்க இங்கே வந்து அதே மாதிரி அந்த கேணியில் குளிச்சிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளவரசிக்கு பிறவியிலேயே குதிரை முகமாங்க, குதிரை மாதிரி ஒரு தோற்றம் வந்திருக்குதான். மா அப்படின்னு சொல்கிறாங்க. மானா குதிரை தானே கரெக்டான தமிழ் வேர்டுன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு மன்னருடைய மகளாக இருந்துமே கூட அவங்களுடைய அந்த தோற்றத்தை சரி செய்யவே முடியல. அதுக்கப்புறமா இன்னொரு முனிவர், இந்தியாவில் இருந்த ஒரு முனிவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு முனிவருக்கு நடந்துச்சு, நகுல முனிவர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு, நீங்களும் அதே மாதிரி அதே கேணியில் போயிட்டு நீராடுங்க, குளிங்க, அப்போ சரியாக வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி அந்த இளவரசி இலங்கைக்கு வந்து இங்கே இருக்கிற அந்த கேணியில் ரொம்ப நாளாக குளிச்சுட்டு வந்துருக்குறாங்க. திடீர்னு அவங்க முகமும் மாறிடுச்சு, நல்ல ஒரு தோட்டத்துக்கு வந்துருச்சு. கீரிமலை நகுலேஸ்வரம் பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணி கேகேஎஸ் ரோடுக்கு வந்துட்டேங்க. இந்த ஊரோட பேர் மாவிட்டபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரை கேட்டால் உங்களுக்கு ஏதாவது தோணுதா? மாவிட்டபுரம், குதிரை விட்டபுரம். கரெக்டு. நம்ம இதுக்கு முன்னாடியே பேசின அந்த சோழ இளவரசியோட இந்த ஊர் தொடர்பு பட்டிருக்குது. அந்த சோழ இளவரசியோட குதிரை முகம் சரியானதுக்கப்புறமா இந்தியாவிலேருந்து அவங்க அப்பாவோட சொல்லி நிறைய சிற்பிகள் எல்லாம் இந்த இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க இங்கே ஒரு கோவில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு முருகன் கோவிலுங்க, ஒரு பிரபலமான முருகன் கோவில். மாவிட்டபுரம் கந்தசுவாமி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ மேலே சரவண பவன் போட்டிருக்காங்களா, அழகாக இருக்குதுல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அந்த நகுலேஸ்வரம் கோவில் கூட இதே நிற அமைப்பில் தான் இருந்துச்சு. அங்கேயுமே பெயிண்டிங் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அந்த கதையை வந்து இந்த இடத்துல அழகாக சிலைகளில் அப்படியே காட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சோழ இளவரசியோட கதை. இப்போ பாருங்க,
இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் இருக்குது, தான் கீரிமலை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தீங்கன்னா அந்த பக்கமாக வருவீங்க, அப்படியே இடது பக்கமாக திரும்பி உள்ளே போனீங்கன்னா கீரிமலைக்கு போகலாம். இது அப்படியே நேராக காங்கேசன் துறை நோக்கி போகுது இந்த வழி. மாவிட்டபுரம் கந்தசுவாமி கோயிலை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி தெரியுதுங்க, ஒரு தொழிற்சாலை, காங்கேசன் துறை சீமெந்து தொழிற்சாலை அப்படின்னு நினைக்கிறேன். இலங்கையில் இருக்கிற பழைய சீமெந்து தொழிற்சாலைகளில் இதுவும் ஒன்று. ஆனால் இது இப்போது தொழிற்பாட்டில் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த பக்கமாக ஆர்மி கேம்ப் தாங்க இருக்குது. ஒருவேளை அதுக்குள்ளே தான் இந்த தொழிற்சாலை சிக்கிட்டு இருக்கோ தெரியல. இப்போ பாருங்கள், பழைய ஒரு கட்டிடம். மாவிட்டபுரத்துலேருந்து அப்படியே நேராக காங்கேசன் துறை நோக்கி இப்போ நான் பயணம் பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. ஏதோ வந்துட்டோம். காங்கேசன் துறை அஞ்சல் அலுவலகம். காங்கேசன் துறைக்கு பெரிய ஒரு சிட்டி இருக்குதா என்னன்னு தெரியல. இங்கேயுமே கூட நிறைய காணிகள் இராணுவத்தினுடைய பிடியில் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கே விழிச்சிட்டு இருந்தாங்க, மக்கள் கையிலே திரும்ப கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து நிறைய ஏரியாவும் சுற்றி பார்த்துருப்போம். ஓ, இங்கே லைட் ஹவுஸ் இருக்குதோ? ஆமாங்க, காங்கேசன் துறையில் தான் ஒரு பெரிய ஹார்பர் கூட இருக்குது. ஓ, அப்படியே நேராக லைட் ஹவுஸ் தாங்க இருக்குது. வந்துட்டோம். இதுதான் காங்கேசன் துறை. இதோ பாருங்க, காங்கேசன் துறை ரயில் நிலையத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். வட மாகாணத்தில் கடைசி தொங்கல் இந்த காங்கேசன் துறை தாங்க. ரயில்வே ரூட்டு இங்கே தான் வந்து முடியுது. ஒரு ட்ரெயின் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, இன்னும் கிளம்பலை. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், கடைசியாக இங்கே தான் வந்து இந்த ட்ரெயின் எண்ட் ஆகும். மலையகத்தில் நம்ம பதுவில் தானே கடைசி தொங்கல், கடைசினா டெட் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ரூட்டு கிடையாது. அந்த மாதிரி வடமாநிலத்தில் இதுதான் கடைசி. அழகாக இருக்குது இல்லை? இலங்கையில் எல்லா ரயில் நிலையமும் இந்த மாதிரி தாங்க, சூப்பராக இருக்கும், அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. மலையகத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்லாம் இன்னும் சூப்பராக இயற்கையாக இருக்கும். ஓகே மக்களை, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே தான் கேட்டுறீங்க, ரொம்ப பெருசாலாம் போடாதீங்க, சின்ன சின்னதாக வீடியோஸ் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரே தடவையில் பார்த்து முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம். பாய்.